நீ எதுக்கு இங்க வந்த? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்கு. உன்னால ஒரு வேலை ஒண்ணு நடக்க வேண்டியது இருக்கு. தள்ளி போடி. அழகான பொண்ணு கிட்ட வரும்போது எதுக்கு வந்தேன்னு கேட்டுட்டு இருக்க. ஏய் மரியாதை வெளியே போ. அடிங் என் ஒர்க் டிஸ்டர்ப் பண்ற. கையெடு. மரியாதை வெளியே போ. உங்க அம்மா வீட்டுல தேட மாட்டாங்களா? 36 24 36 பெர்ஃபெக்ட் ஃபிகர். நீ என்ன வேணா பண்ணிக்க. நான் பண்ணா உன்னால தாங்க முடியாது. சே கிளம்பு. அடிச்சு காலடு. ஏய் பொண்ணுனா ஒன்ன மாதிரி இல்லடி. அழகு அடக்கம் அமைதி தெரிஞ்சுக்கோ. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை நீ மிஸ் பண்ற. உனக்காக நான் எத்தனை நாள் வேணா காத்துட்டு இருப்பேன். உன்ன மாதிரி பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எல்லா சொத்தையும் விட்டுட்டு ஆம்பளைங்க உன் பின்னாடி வருவாங்கிறது உன்னோட முட்டாள்தனம். ஆம்பளைக்கு வேணுங்கிறது உன்னோட உடம்பு அழகு கிடையாது. மனுஷனை காதலிக்கிறது மனசு. அந்த மனசோட ஒருத்தி இருக்கா. நீ கிளம்பு. அவுட். எவளுக்காக தான் இவ்வளோ சீன் போடுறானா? அவ யாரு? இங்க எதுக்காக வந்திருக்கா? யாரோ ஒரு ஸ்கிராப். அதை விடு. அவ என்ன ஸ்ட்ரைட்டா குத்தி குத்தி பாக்கும்போது நீ சும்மா ஸ்கிராப்னு சொல்ற? சலோ இந்த மாதிரி ஆளுங்களை நம்ம கண்டுக்கணும்னு அவசியம் இல்ல. விட்டுற. வீட்டுக்கு வந்து உன்னை திங்கற மாதிரி பாக்குற. அவளை கண்டுக்காதன்னு நீ சொல்ற. This is too much. இந்த பொண்ணுங்களே இப்படிதான். இந்த இன்ஃபீரியாரிட்டி ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. என்ன புரிஞ்சது உனக்கு? அது இங்க வா சொல்றேன். நான் சொல்றது கேட்பியா மாட்டியா? இங்க பாரு. டெய்லி நமக்கு நிறைய பேர் அறிமுகமாவாங்க. அவங்களா அறிமுகமாவே இருந்துட்டு போயிருவாங்க. என் லைஃப்ல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேருக்கு முன்னாடி நீ மட்டும்தான் இருப்ப. இட்ஸ் மை ப்ராமிஸ். நிஜமாவா? என் மேல சத்தியம். நிஜமா? ஓ மேலே சத்தியம். நம்மளோட காதல் மேலேயும் சத்தியம். ஸ்வீட்டா கிஸ் கொடுத்து ஹார்ட்டா ஹக் கொடுத்ததுக்கு அப்புறம் என் மேல உனக்கு லவ் வரலையா? நீ அப்படி தெரிய மாட்டதா. ஆனா நீ ரொம்பவே ரொமான்டிக்கான ஆளுதான். இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான். பாய். பார்க்கறதுக்கு நீ கேடியா இருந்தாலும் உன்னோட நல்ல எண்ணம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. கீப் இட் அப். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச். டேய் பிட்சு. என்னடா? சாகிறதுக்கு நீ ஏடா அவசரப்படுற? உன் சாவுக்கு நீ ஏடா ஷார்ட்கட்ல வர்ற? நான் ஒன்னும் ஷார்ட்கட்ல வரலடா. நான் உன்னை ஷார்ட்கட்ல வர வைக்கிறேன். உன்கிட்ட இருக்கிற சங்கரை கொன்னுடு. இல்லனா அவனோட ஆளை இங்கேயே போட்டு தர. டேய் என்னடா கொல்றங்கற? நானும் அந்த பொண்ண ஆடு மாதிரி உனக்கு தெரியுமா? சங்கர் சங்கர் என்ன காப்பாத்து சங்கர். நீ ஒண்ணும் பயப்படாத பூஜா. டேய் அவளை மட்டும் விட்டுறா. அவளுக்கு எது தெரியாதுடா. அவ என் உயிரா. உனக்கு என்ன வேணும்? நான் தான் என்ன காப்பாத்து சங்கர். இவங்களை பார்க்க பயமா இருக்கு. நீ பயப்படாத பூஜா. டேய் விட்டுறா அவளை எது செய்யாதடா. கொல்றியா இல்லையா? டேய் நான் எதுக்காகடா கொல்லணும்? ஏய் போடுவியா மாட்டியா? இல்லனா இவளை இங்கே போட்டு போடு போடு. டேய் 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 உனக்கு கிறுக்கு பிடிச்சிருச்சா? அவளை கொல்லாதடா ப்ளீஸ் விட்டுறா. சார் அவனை கொல்லுங்க சார். நீ எப்படி உண்மையை சொல்ல மாட்டாங்க? வேண்டாம் விட்டுன்னு சொல்லல. வேண்டாம் சொல்றல விடு. வேண்டாம் நீ பாத்து. சொல்றேன் சார். டேய் 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 அங்க என்னடா பண்ண? என்ன பண்ண? அங்க நீ என்ன பண்ணிய அதேதான் நானும் இங்க பண்ணுவேன். ஒழுங்கு மரியாதையா அவனை நீ சுடு. இல்லனா இவளை நான் இப்படியே கொண்டுடுவேன்.
சார் பூஜாவை சுற்ற போறான் சார். ப்ளீஸ் சார் என்னையும் கொல்லுங்க. அவ இருக்கணும் சார். ப்ளீஸ் சார் என்ன கொல்லுங்க சும்மா சார். இருயா. பூஜாவை காப்பாத்துங்க சார். ப்ளீஸ் ஏய், பேச முடியா? சார் சார் சொல்லுங்க சார். ப்ளீஸ் சார் என் பூஜாவை காப்பாத்துங்க சார். சார் ஏய், சார், please, அமைதியா சார், இரு. நான் சொல்றேன் சார். சொல்றேன். சார், சார், please, சார், ஏய், சார், சார், அமைதியா இரு. சார், ஏய், சொல்றேன்ல. ஏய், அமைதியா இரு. எங்கடா தப்பிச்சு போற? நம்ம தேசத்துல கொஞ்ச நாளா நடந்துட்டு இருக்கிற சின்ன குழந்தைங்களை கடத்துற கிட்னாப்பர் பத்தி தெரிஞ்சுக்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்னாப்பரை மட்டும் பிடிச்சாங்களா இல்ல குழந்தைங்களே காப்பாத்துனாங்களாங்கறதான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இந்த விஷயத்தினால தேசத்துல இருக்கிற மக்களும் அந்த சின்ன குழந்தையோட அப்பா அம்மாவும் ரொம்பவே இதை ஆர்வத்தோட எதிர்பார்க்கறாங்க. கிட்னாப்பரை ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைய காத்துறீங்க, அந்த அப்பா அம்மா கூட என்ன சார் பதில் சொல்லுங்க? இல்ல அவர் சொல்லுங்க போயிச்சாரா? சார் சொல்லிட்டு போங்க. உங்க தரப்புல வாதாடுறதுக்கு லாயர் இருக்காரா? தேவையில்லை. எனக்காக நானே வாதாடிக்கிறேன். எதுக்கு? சொசைட்டி கெட்டு போறப்ப, சட்டம் தூங்குறப்ப, பாவம் அதிகரிக்கிறப்ப, அநியாயம் எல்லா இடத்துலயும் தலைவிரிச்சு ஆடுறப்ப என்னோட நியாயத்தை பேசுறதுக்கு எந்த வக்கீலும் தேவையில்லை. நானே வாதாடிக்கிறேன், நானே போராடிக்கிறேன். ப்ரொசீட். எஸ் யுவர் ஆனர், இந்த கேடி நம்பர் 1ங்கிற ஆளு எத்தனையோ சின்ன குழந்தைகளை கிட்னாப் பண்ண கருணையே இல்லாத கிட்னாப்பர். ஒரு தாய் 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்தெடுக்கிற குழந்தைகளை கடத்துறவன் தான் இந்த கிட்னாப்பர். ஐபிசி செக்ஷன் 363A செக்ஷன் 359 பிரகாரம் இவன் ஒரு குற்றவாளி. அந்த குழந்தைகளோட அப்பா அம்மாவை கோர்ட்ல உங்க முன்னாடி சமர்ப்பிக்கிறதுக்கு உங்களுடைய அனுமதி வேண்டும் யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். யுவர் ஆனர், பேரண்ட்ஸ் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்றாங்க, கேளுங்க. நான் பெத்த ஒரே ஒரு பொண்ண என்கிட்ட இருந்து இவன் தூக்கிட்டு போயிட்டான் சார். வெளியில என் குழந்தைய வாக்கிங் கூட்டிட்டு போனப்பதான் சார் தூக்கிட்டு போனா இந்த அயோக்கிய. நான் ஏங்கி எனக்கு லேட்டா பிறந்த ஒரே ஒரு குழந்தை சார் அவன். இவன மாதிரி ஆளுங்களை எல்லாம் சும்மா விட கூடாதுங்க சார். கொன்னுடுங்க சார் அவனை. அன்பு, பாசம், கருணை இல்லாதவன் இந்த மாதிரி ஆளுங்க சொசைட்டில இருக்கிறது பெரிய டேஞ்சர் யுவர் ஆனர். நோ 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 யுவர் ஆனர். எனக்கு அம்மா அப்பாவோட வேல்யூ தெரியும், அம்மாவோட மனசு தெரியும், அப்பாவோட கஷ்டம் தெரியும், அம்மாவோட பாசமும் தெரியும், அப்பாவோட வேதனையும் தெரியும், அம்மா குழந்தையோட பாசமும் தெரியும், அவங்களோட வளர்ப்பும் தெரியும். கடைசியா அந்த கடவுள் கூட ஒரு அம்மாவோட குழந்தைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் யுவர் ஆனர். அப்புறம் தெரிஞ்சும் ஏன் குழந்தைகளை கடத்துனீங்க? கோபம் யுவர் ஆனர், கோபம். இந்த சொசைட்டி மேல கோபம், இந்த மக்கள் மேல கோபம், இப்ப இருக்கிற பெத்தவங்க மேல கோபம். இவங்க எல்லாம் உங்களுக்கு என்ன அநியாயம் செஞ்சாங்க? அப்துல் கலாம் என்ன சொல்லிருக்காரு? இந்த நாட்டோட ஃபியூச்சர் குழந்தைங்க கையிலன்னு சொல்லிருக்காரு. ஆனா இந்த சொசைட்டி குழந்தைங்க கையில இந்த தேசத்தை கொடுக்கல. ஆனா இந்த குழந்தைங்களுக்கு பெண்ணு நோட்டும் கொடுக்கல. அந்த பிஞ்சு குழந்தைங்க கையில வீட்டு வேலை, சமையல் வேலை, ஃப்ரஸ்ட்ரேஷன், கன்ஸ், ட்ரக்ஸ் தான் கொடுக்குது. தேச துரோகியா தயார் பண்றாங்க சார். தேச துரோகியா தயார் பண்றாங்க. தேச துரோகினா கில்லரு, கிரிமினல், சாடிஸ்ட், ரேபிஸ்ட், ட்ரக்கிஸ்ட் இவங்களை எங்க இருந்து வரல சார். இந்த மாதிரி அப்பா அம்மாவால தான் சார் பிறந்து வராங்க. நோ யுவர் ஆனர். இந்த அயோக்கிய இந்த பெத்தவங்களோட குழந்தைய கிட்னாப் பண்ணி அவங்க மேலேயே பழிய திருப்பி விட்டு இந்த கேஸ குழப்பறான் யுவர் ஆனர். நான் ஒண்ணு கேஸ குழப்பல யுவர் ஆனர். குழந்தைங்களை ஒழுங்கா வளர்க்க தெரியாத அப்பா அம்மாங்களை பத்தி பேசிட்டு இருக்க. இவர் ஒரு ரியல் எஸ்டேட் வியாபாரி. இல்லீகலா லேண்ட சேல் பண்ணி சம்பாரிச்சு இன்னொரு பொண்டாட்டியை தனியா வச்சிருக்காரு. வீட்டுல இருக்கிற பொண்டாட்டிக்கு வாழ வழி இல்லாம, இருக்க வீடு இல்லாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம, பசங்களை படிக்க வைக்க முடியாம ஹோட்டல்ல சேர்த்திருக்காங்க. அப்படி குழந்தைங்களோட வாழ்க்கையை நாசம் பண்றவன் இவெல்லாம் ஒரு அப்ப. இவங்கள ஒரு பெத்த அம்மா. புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். பகல் எல்லாம் ஆபீஸ்ல இருக்காங்க, ராத்திரி ஆனா பப்ல இருக்காங்க. ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர குழந்தைகளுக்கு அப்பா அம்மா பாசம் இல்லாம, பாசம் கிடைக்காம தனியா வீட்டுல இருந்து அழுது வாழ்க்கை நாசமாயி பைத்தியக்காரங்களா ஆயிட்டாங்க. அந்த குழந்தையோட வாழ்க்கையை கெடுத்த இந்த அப்பா அம்மாக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை தேவையா இவங்களுக்குலாம்? இவன் ஒரு கேவலமான அப்பா யுவர் ஆனர். பொண்டாட்டி வீட்டு வேலை செஞ்சு அவங்க குடும்பத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க. இவன் என்னடா குடிச்சிட்டு சீட்டாடிட்டு குழந்தையோட புக்ஸ் எல்லாம் வித்து சேவல் சண்டை விளையாடி குடும்பத்தையே நடுத்தருல நிறுத்திட்டான் யுவர் ஆனர். ஜட்ஜையா, எல்லா அப்பா அம்மாவுக்கும் குழந்தைய பத்துக்கிற ரைட்ஸ் இருக்கு. குழந்தைங்களோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு எந்த அப்பா அம்மாவுக்கும் ரைட்ஸ் கிடையாது. எந்த அப்பா அம்மாவுக்கும் ரைட்ஸ் கிடையாது. இந்த சொசைட்டில எல்லா அப்பா அம்மாவும் காசு காசு காசுன்னு
காசு பின்னாடி ஓடி குழந்தைங்களை விட்டுட்டாங்க யுவர் ஆனர். சில பேர் காசு இல்லாம குழந்தைங்களை கண்டுக்கல. நான் அந்த மாதிரி குழந்தைங்களை தான் சார் கிட்னாப் பண்ணேன். அந்த குழந்தைங்களை மட்டும் தான் சார் கிட்னாப் பண்ணேன். குழந்தைகளை எல்லாம் கிட்னாப் பண்ணி கேவல காசுக்காக வெளியூருக்கு விக்கிற ஒரு கேவலமான ஜென்மம் இவன். இவனுக்கு அதிகபட்ச தண்டனையா கொடுக்குமாறு கோர்ட்ல தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் யுவர் ஆனர். நோ யுவர் ஆனர், இது பச்சை பொய் யுவர் ஆனர், பச்சை பொய். அந்த குழந்தைகளை என்கிட்ட தான் இருக்கு யுவர் ஆனர். அதோ அந்த குழந்தைங்க. அந்த பொண்ணுக்கு டாக்டர் ஆகணும் ஆசை சார். அந்த பையனுக்கு இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை சார். அந்த பையனுக்கு உங்களை மாதிரி ஜட்ஜ் ஆகணும்னு ஆசை சார். இப்ப சொல்லுங்க சார், அவங்களுக்கு பிடிச்ச துறையில அவங்களை என்கரேஜ் பண்ணி பெரிய ஆள் ஆக்கணுமே தவிர கண்ட வேலையில இவங்களை சேர்த்து விட்டு அவங்க வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணணுமா? சொல்லுங்க சார். அப்படி இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க யாரு?